ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ராமாயண கால நிகழ்வை ஒட்டி ராமலிங்க பிரதிஷ்டை நடைபெற்றது. ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ராமாயண கால நிகழ்ச்சியை முன்னிட்டு ஆண்டுதோறும் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் ராமநாத சுவாமி கோவிலில் கடந்த 3ஆம் தேதி ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா தொடங்கியது. அன்று மாலை ராவண சம்ஹாரம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 4ஆம் தேதி கோதாண்ட ராமர் கோவிலில் விபீஷ்ணர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 5ஆம் தேதி காலையில் ராமலிங்க பிரதிஷ்டை நிகழ்ச்சி ராமநாத சுவாமி கோவில் விஸ்வநாதர் சன்னதி முன்பு சிவாச்சியார்கள் யாகசாலை பூஜை மற்றும் புனித நீர் கலசத்திற்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதன் பின்னர் முதல் பிரகாரத்தில் வலம் வந்து சுவாமி சிறப்பு பூஜை நடைபெற்றது. பின் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதன் பின்னர் விஸ்வநாதர் சன்னதியில் இருந்து குருக்கள் உற்சவர் சிலையுடன் ஆரவாரத்துடன் வலம் வந்து சுவாமி சன்னதியில் ராமலிங்க பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோவில் இணை ஆணையர் செல்லதுரை, முதல் நிலை செயல் அலுவலர் முத்துசாமி, ஷாஜி போஸ்காரர்கள், கமலநாதன், பஞ்சமூர்த்தி, முனியசாமி மற்றும் ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொண்டனர்.